காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே காவலன் கேட் பகுதியில் செல்போன் பேசிக்கொண்டே சாலையை கடந்த இளைஞர் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்து காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். ஸ்ரீராம், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பல்லவன் நகர் பகுதியை சேர்ந்தவர் விக்னேஷ் மற்றும் சரத்குமார் இருவரும் இருசக்கர வாகனத்தில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது அவ்வழியாக காவலாங்கேட் வழியாக சென்ற போது செல்போன் பேசியபடியே அங்கிருந்து சாலையை வேகமாக கடந்திருக்கிறார்கள். அப்போ கடந்தபோது எதிர்பாராத விதமாக அந்த அதிவேகமாக அந்த வாகனம் மீது மோதி இருக்குது. அந்த வாகனத்தில் இருக்க இருவருமே தூக்கி வீசப்பட்டு எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீதும் மோதி இருக்கிறார்கள். இதில் 4 பேர் கீழே விழுந்து படுகாயமடைந்திருக்கிறார்கள். அதில் விக்னேஸ்வரன் என்பவர் மட்டுமே அந்த எதிரே வந்த வாகனம் இவர் கீழே விழுந்த போது அவர் முகத்தின் மீது ஏறி உள்ளது. தலை மற்றும் மூளை பகுதி பெரும் முகம் சிதைவு ஏற்பட்டு சென்னை அரசு பொது மருத்துவமனை அனுமதித்திருக்கிறார்கள். இது குறித்து விஷ்ணுகாஞ்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். அஜாகிரதையாக போன் பேசிக்கொண்டு சாலையை கடந்த நபரால் 3 பேர், அதே போன்று செல்போன் பேசி 4 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். விசாரணையில் சிவகாஞ்சி போலீசார் வழக்கு பதிவு விசாரணையில் விக்னேஷ் மற்றும் சரத் இவர் இருவருமே மதுபோதையில் அதிவேகமாக வந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அந்த செல்போன் பேசிய நபர் அங்கிருந்து தப்பியோடியதாக கூறப்படுகிறது. அவரையும் தேடும் பணியில் தற்போது போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிவேகமாக மதுபோதையில் இருசக்கர வாகனம் ஓட்டிய நபரும் செல்போன் அஜாகிரதையாக பேசி சாலையை கடந்த நபரால் தற்போது இருவரும் மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள்.